வெளியாகிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த ஊர்களுக்கு எந்தெந்த தேதிகள்ல அவரு பயணம் மேற்கொள்றாரு, பரப்புரை செய்ய போறாரு அப்படின்ற இந்த தகவல் வெளியாகிருக்கு. எல்லாமே சனிக்கிழமை மட்டும்தானாம். இப்படி சனிக்கிழமை மட்டுமே பரப்புரை மேற்கொள்றதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அப்படி என்னென்ன காரணங்கள் சொல்றாங்க வாங்க பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களுக்கு பெர்மிஷன் லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காரு. அதுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொள்ள இருக்காரு. அடுத்தடுத்த தேதிகள்ல அவர் தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்கள்ல மக்களை சந்திக்கிறாரு. மக்களை சந்திச்சு பரப்புரை மேற்கொள்றதுனால போக்குவரத்து பாதிக்கப்படலாம். அதனால போக்குவரத்தை சீர் செய்ய வகையிலையும் தேவையான பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கோரிக்கை கடிதத்தை தான் காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களுக்கு கொடுத்திருக்காரு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள். அதுலதான் தலைவர் விஜய் அவர்கள் எந்தெந்த ஊர்களுக்கு எந்தெந்த தேதிகள்ல பயணம் மேற்கொள்றாரு அப்படின்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. 13ஆம் தேதி இவருடைய இந்த பரப்புரையானது தொடங்கப்படுது. அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை திருச்சி, பெரம்பலூர், அரியலூர்ல இவருடைய பரப்புரை பயணம் இருக்குமா. அதை தொடர்ந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் அவருடைய பயணமானது இருக்கு, 20ஆம் தேதி. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரமான 27ஆம் தேதி சனிக்கிழமை, அதை தொடர்ந்து அக்டோபர் 4ஆம் தேதி சனிக்கிழமைன்னு அடுத்தடுத்து சனிக்கிழமைகள்ல மட்டும்தான் அவருடைய இந்த பரப்புரை பயணம் இருக்கு. கடைசியா டிசம்பர் 20ஆம் தேதி அவருடைய பயணமானது திண்டுக்கல், தேனி, மதுரையில முடிவடையுது. இப்படி எல்லா மாவட்டங்களையும் கவர் பண்ணும் விதமாக இவருடைய இந்த டைம் டேபிள் அமைஞ்சிருக்கு. இதுல இவர் ஏன் சனிக்கிழமைகளை மட்டும் தேர்வு செஞ்சு அந்த நாட்கள்ல பரப்புரையை மேற்கொள்றாரு அப்படின்றதுக்கு சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல தான் பள்ளி கல்லூரிகள் விடுமுறையா இருக்குமா. மேலும் பல்வேறு தொழில் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய இளைஞர்களும் கூட்டத்துக்கு வருவாங்க அப்படின்றதுனால சனிக்கிழமைகளை தேர்வு செஞ்சிருக்காங்களாம். மேலும் விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு வரவங்கள 90% பேர் இளைஞர்கள் தான். அவங்களுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல தான் விடுமுறை இருக்கும். அதனாலதான் சனிக்கிழமைகளை தேர்வு செஞ்சிருக்காங்களாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.